நல்லா இருக்க பையனை தூக்கிட்டு போய் பிக் பாஸ்குள்ள போட்டு அவன் வாழ்க்கையை சீரழிச்சு இப்ப வரைக்கும் பிக் பாஸ் 8 வரைக்கும் ஒருத்தன் கூட உருப்படல. ஒருத்தர் சொல்லுங்க, பிக் பாஸ்ல போயிட்டு வந்து நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுங்க. ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து அவரு ஒரு நடிகரையும் தாண்டி இப்போ ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்டாரு. ஸோ அதனால பாதுகாப்பு என்பது அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கு கூட முக்கியம் தான், உங்களுக்கு கூட முக்கியம். நான் எந்த கட்சியை சேர்ந்தவனும் இல்லை, எந்த ஜாதியை சேர்ந்தவனும் இல்லை. கூல் சுரேஷ் கட்சி, அதுதான் என்னுடைய கட்சி. சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம், இதுதான் என்னுடைய மன்றம். ஸோ இதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்குது. தயவு செஞ்சு இந்த ஜாதி மதத்துக்குள்ள என்னை போட்டு இணைச்சிடாதீங்க. திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்திருந்தாங்க. வரும்போது ஒரே கூட்டமா இருந்துச்சு. சரி, நானும் அந்த கூட்டத்துல போய் மாட்டிக்க வேண்டாமா அப்படின்ட்டு நான் ஓரமா நின்னேன். ஆனா நான் அவ்வளோ ஓரத்துல நின்னதை அவர் என்னை பார்த்துட்டு கூப்பிட்டு அவருக்கு போட இருந்த சால்வையை கூல் சுரேஷுக்கும் போடுங்க அப்படி. இது எவ்வளவு ஒரு பெருந்தன்மையான விஷயம். அவரு அந்த மரியாதையை நிமித்தமாக என்னை விட பெரியவங்க அவங்க. நான் அவரோட காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கினேன். உடனே எல்லாரும் வந்து ஏதோ கால் நக்கி தொடர்நக்கி. லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப யாரை பார்க்க போறோம்னா, நம்ம கூல் சுரேஷ் அண்ணன். ஃபர்ஸ்ட் வந்து கூல் சுரேஷ் சொன்னாவே யூடியூப்ல வந்து சூப்பர் ஸ்டார் சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு படம் பண்றாரு. அதுல வந்து முக்கிய கதாபாத்திரம் சொல்றதை விட ஹீரோவே நடிக்கிறாரு. அது அவரை வந்து நம்ம இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். ஆனா வந்து இப்போ படத்தை பார்க்கும்போது, பேனர்ல பார்க்கும்போது கூல் ஸ்டார்னு ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. அந்த பட்டத்தையும் இப்போ கொடுத்துருக்காங்க. அது இல்லாம வந்து பட பூஜையில இன்னொருத்தர் வந்து ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காரு. அதை பத்தி நம்ம கூல் சுரேஷ் அண்ணன் கிட்ட கேட்டுடலாம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். நன்றி. என்ன வாழ்த்துக்கள்னா, நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்ப கிடைச்சிருக்கு. அப்ப ப்ரொடக்ஷன் நம்பர் 1 பூஜை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. எப்படி இருக்கு? இல்ல, நிறைய பேர் ஒரு நினைக்கிறாங்க நான் வந்து எனக்கு இது ஃபர்ஸ்ட் படம் போல அப்படின்னு. நான் கதாநாயகனா நடிக்கும் 4வது படம் இது. நான் வந்து 2018லயே நான் கதாநாயகன் நடித்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த டைம் வந்து கொரோனா காலகட்டன்றதுனால சரியான பப்ளிசிட்டியில் தேட்டர்லாம் கிடைக்கல. ஸோ அதனால அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனது நிறைய பேர் தெரியாமல் போச்சு. இது வந்து என்னுடைய 4வது படம். ஸோ 4வது படத்தில் உங்கள் முன்னாடி நான் பேட்டி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பிரசாத் லேபில் எவ்வளவோ பூஜைகள் நடந்திருக்கு, அதுக்கு நான் கெஸ்ட்டாக வந்திருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் கதாநாயகனாக நடிக்கும் படத்துக்கு நான் வந்து உங்க முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னாக்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட கதாநாயகி பத்தி சொல்லவே இல்லை. கதாநாயகி அவங்க பேரு ஸ்ரீ வித்யா. அவங்க புதுசாக இப்போ தான் அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பேசிக்காக கேரளா. அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்து பேன் இண்டியா படம். ஸோ அதனால் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேருந்து ஒரு நடிகர், கன்னடத்துலேருந்து ஒரு நடிகர், மலையாளத்துலேருந்து ஒரு நடிகர், ஹிந்திலேருந்து ஒரு நடிகர், இந்த மாதிரி போட்டு ஒரு பேன் இண்டியா படமாக தான் இந்த படம் வரப்போகுது. படம் ஆக்ஷன் பிளாக் சொன்னாங்க, அது எப்படி இருக்கும்? இல்லை, அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயக்குனர் திரு சாய் பிரபா மீனா அவர்கள் அவங்களும் நானும் டிஸ்கஸ் பண்ணுறப்போ அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு. என்ன வெளி மாநில படங்கள் தான் தமிழ்நாட்டில் அவ்வளோ ஓட்டம் ஓடுது, ஏன் நம்மளும் அந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியாதா அப்படின்னு. அப்போ வந்து டைரக்டர் சொன்னார், நம்ம கேஜிஎஃப் மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளாக்ல ஒன்று எடுப்போம். இவ்வளோ நாளாக கூல் சுரேஷை வந்து ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சு அப்படி தான் பார்த்துருப்பீங்க, காமெடியாக ஒரு ஆக்ஷனில் காட்டுவோம். நீங்கள் இந்த போஸ்டர் பேனர்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்ஷனாக காட்டுவோம், கேஜிஎஃப்க்கு ஒரு ஈக்குவலாக காட்டுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகி இப்போ இந்த ஆக்ஷன் படத்துல கூல் சுரேஷ் கதாநாயகனாக நடிக்கிறேன். கதாநாயகன் கதை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு சார்? என்னது கதாநாயகன் சொல்லிட்டு உங்ககிட்ட கதை சொல்லும் போது, ரொம்ப நாளா நீங்க வந்து கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தீங்க, கதை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்ல, என்ன ஒரு விஷயம்னாக்கா, என்னை வந்து ஹீரோவா டைரக்டர் சொல்றாரு அப்படின்னு நான் மைண்ட்ல தான் ஏற்றவில்லை. ஏன்னா நான் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 வருடமாக நான் ஹீரோவா தான் சுத்திட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு வர அந்தஸ்தை விட கூல் சுரேஷுக்குன்னு ஒரு அந்தஸ்து உருவாயிருச்சு. ஏன்னா ஒரு 5 கோடி வாங்குற ஹீரோவுக்கு உள்ள அந்த ஃபேன் பேஸ் கூட அதை விட இந்த சாதாரண பையன், சப்ப பையன், மொக்க பையன் இந்த கூல் சுரேஷ்க்கு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு அப்படின்றப்போ அவங்களே பார்த்து போராமப்படும் அளவுக்கு கூல் சுரேஷ் நல்ல கதாநாயகன் அந்தஸ்தில் தான் இருக்கேன். ஒரு நடிகருக்கு ஒரு பட்டம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். உங்களுக்கு 3 பட்டம் மேலே கிடைச்சிருக்கு. 3 பட்டம் இல்லை, 30 பட்டம், 300 பட்டம், 3000 பட்டம். நான் வந்து எப்பவுமே பட்டத்தை பார்த்து நான் வளர்ந்துட்டு வரல, திட்டத்தை பார்த்து வளர்ந்துட்டு வரவன் தான். ஸோ அதனால மக்கள் எதனா பட்டம் கொடுத்தாலும் அதை இங்கே வச்சுட்டு அப்படி இருந்தேன். இங்கே வச்சிருந்தாதான் அது தலகணமாக ஆகி போச்சுருந்தது. நான் மனசில் மட்டும் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு என் வேலையை பார்த்துருக்கோம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பட்டத்தை வச்சு நம்ம இது பண்ணல, நம்ம வேலையை வச்சு தான் மக்கள் நம்ம ரெகனைஸ் பண்ணுறது. எப்பவுமே வந்து உங்க கூட வந்து ஒரு இளைஞர் பட்டாளமே இருக்கு. அவங்களாம் எதனால பின்னாடி கத்தினே இருக்காங்க?
கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அது கத்தல. என் மீது உள்ள பாசம். நம்ம ஒரு மனிதன் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னாக்க அந்த குழந்தையே கத்திட்டு தான் பிறக்குது. அவன் இறக்கும் போது பாத்தீங்கன்னாக்க கத்திட்டு தான் அவனை சுத்தி இருக்கிறவங்க கத்திட்டு தான் அவன் இறக்குறான். ஸோ எப்பவுமே ஒரு கதறல் சத்தம், ஒரு 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 அழுகை சத்தம், ஒரு சிரிப்பு சத்தம், இந்த மாதிரி சத்தத்தோட தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால எப்பவுமே என்னுடைய ரசிகர்கள் அதை கத்துறாங்க அப்படின்னு இல்ல, அவங்க வந்து அன்பு பொழியிறாங்க. நிறைய இடத்துல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னாக்க அது பெரிய நடிகர்களா இருந்தாங்க. அவங்க கூட சில பேர் சொல்லுவாங்க பணம் கொடுத்து ரசிகர்களை கூட்டிட்டு வராங்க அப்படின்னு. இதே கட்சி மீட்டிங் அப்படின்னு பார்த்தா கோட்டரை கோழி பிரியாணி கொடுத்து கூப்பிட்டு வராங்க. இது அன்பால சேர்த்த கூட்டம். புரியுதுங்களா? நான் ஒரு வார்த்தை சொன்னாக்க அண்ணா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற கூட்டம். அதனால அந்த கூட்டம் வேற, இந்த கூட்டம் வேற. இது அன்புக்காக சேர்ந்த கூட்டம். அஜித் சார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல, விஜய் வாழ்க அஜித் வாழ்கன்னு சொல்லிட்டு இருங்க, நீங்க தான் எப்பதான் வாழ போறீங்கன்ட்டு உங்களோட ரசிகர்கள். ஆமா, இப்போ நிறைய பேர் கூட என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்க வந்து விடாமுயற்சி படம் பார்க்க வரல அப்படின்னு. நான் விடாமுயற்சி படம் பார்க்க வராததற்கு காரணம் அஜித் சார் தான். ஏன்னாக்க அஜித் சார் தான் சொல்லியிருந்தாங்க, தலை வாழ்க தளபதி வாழ்கன்னு சொல்லி நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவர் சொன்ன அந்த சொல் என் மனசுக்குள்ள அப்படியே படபடன்னு இருந்துச்சு. ஏன்னா இப்படி ஒரு ஒரு பெரிய ரேஞ்சில் உள்ள ஒரு ஒரு பெரிய நடிகர் ரசிகர்கள் கிட்ட இப்படி ஒரு அன்பை பொழியிறாரு. ஏன்னா இன்னைக்கு நம்ம படம் பார்க்க போறதுனா கூட அந்த நடிகர் பணம் காசு கொடுத்து படம் வாங்க போறோம். அவருடைய உழைப்பு இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவோட உழைப்புல கொடுத்த காசை வச்சுதான். அதனால அவர் வந்து நீங்க முன்னுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் நான் வரல. நிறைய பேர் வந்து விமர்சனம் வச்சாங்க, விடாமுயற்சி வீண் முயற்சி அப்படி இப்படின்னு. இப்பவும் சொல்றேன், வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, அதுதான் ஆனா நீங்க வந்து இப்ப இந்த காஸ்டியூம்ல பார்க்கும்போது மஞ்சள் வீரன்ல வந்து நீங்க தான் ஹீரோவா நடிக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க தான் தொடர்ச்சியா அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டே இருந்தீங்க. ஆனா வந்து நம்ம டிடி வாசனும் அவங்க ஃப்ரெண்ட் அஜிஸும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குல் சுரேஷ் அண்ணனுக்கே வந்து விபூதி அடிச்சிருவாரு அவருன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் ஹீரோ மாறிட்டாங்க. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க, ஆடியோ லான்ச் அந்த டைட்டில் லான்ச்சுக்கு போயிட்டு பிகினர்ஸ்ல போய் பேசியிருக்கீங்க. அது என்ன எப்படி? அதாவது விபூதி அடிக்கலாம், அது தப்பு இல்லை. ஏன்னா விபூதி அடிக்கிறது வந்து அது ஒரு தெய்வ பக்தி. தண்ணி தான் அடிக்க கூடாது. தண்ணி அடிச்சாக்க கிட்னி லிவரு கண்ட கர்மம் எல்லாம் அப்படி இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, அதனால ஏமாத்திடுவாரு. விபூதி அடிக்கிறது அது வந்து உடல் நலத்துக்கு குறைபாடு இல்லை. அதாவது விபூதி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவாங்க அப்படின்ற ஒரு மீனிங் தானே சொல்றீங்க. அப்படி ஏமாத்துறது அப்படிலாம் இல்லைங்க. படம் என்பது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். ஜக்கு பாய்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்துல வந்து நீங்க ரிலீஸ் ஆகும்போது பார்த்துருப்பீங்க, சரத் சார் நடிச்சிருப்பாரு, சரத்குமார் சார். ஆனா பூஜை போட்டது ரஜினி சாரை வச்சு. ஸோ இப்படி பல படங்கள் எவ்வளவோ இருக்கு. உன்னை உன்னிடத்தில் உன்னிடத்துல விக்ரமன் சார் படம் ஒன்று. அது வந்து விஜய் சார் தான் ஒரு 10 நாள் நடிச்சிருந்தாரு. அதன் பிறகு படம் ரிலீஸ் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா சூர்யா சார் நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி பூஜை போடுறப்போ ஒன்று நடக்கும், அப்புறம் ரிலீஸ் ஆகிறப்போ ஒன்று நடக்கும். விரைவில் அதற்கான அப்டேட் என்னன்னா இயக்குனர் அவர்களே கொடுப்பாங்க. ஏன்னா இயக்குனர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, செந்தில் செல்லம் அவர்கள், படத்தை பற்றி நானே இது கொடுத்துக்கிறேன். அதனால ஏன்னா ஒருத்தங்கள எதுன்னு சொல்லி அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேணாம் அப்படின்னு பாக்குறது. டிடி வாசன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நீங்க படம் பண்ண போறேன்னு சொல்லும்போது ரொம்ப கோவப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அஜித் டிடி வாசன்லாம் வந்து இல்ல கூல் சுரேஷன் நல்லவர் தான், ஆனா இருந்தாலும் அவர் விபத்து வச்சிருப்பாரு, எங்களுக்கும் ஒரு பயம் இருக்குன்னு சொன்னாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல பயம் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது சினிமா அப்படிதான் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் இருந்தாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் கமல் சார், இப்போ அஜித் சார், விஜய் சார், அந்த மாதிரி காலகட்டங்கள் வரும்போது ஒரு ஒரு ரசிகர்கள் அப்படியே மாறிட்டே வருவாங்க இல்லையா. இன்னைக்கு இவரோட ரசிகர், நாளைக்கு அவரோட ரசிகர்வாங்க. அதனால படத்தை நல்ல திருப்திகரமா கொடுத்தாங்க, எல்லா ரசிகர்களுமே அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மஞ்சள் நீரன் படத்தோட இது ஹீரோ சான்ஸ் மிஸ் ஆனது என்ன ஃபாலோ பண்ணி? மிஸ்லாம் ஆகலையா? மிஸ்ஸும் ஆகல, மிஸ்ஸஸும் ஆகல. அது வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. அதற்கான அறிவிப்பு என்ன அப்படின்றத இயக்குனர் அவர்களே சொல்லுவாங்க. ஏன்னா நான் எதுனா சொல்லி மறுபடியும் அதை பத்தி ஒரு ஒரு கான்ட்ரவர்சி வரக்கூடாது அப்படின்றது. சரி, இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க விஜயனை பத்தி ரொம்ப நல்லா பேசுவீங்க. இப்ப வந்து அவருக்கு வந்து ஒய்ஃப் பிரிவு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஆனா நிறைய விமர்சனம் என்ன வருதுன்னா, அவருக்கு ஏன் ஒய்ஃப் பிரிவுன்றாங்க, சில பேர் வந்து ஏன் கூடாதுன்றாங்க, பிஜேபி பத்தி பேசுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப அவரு போற இடம்லாம் பயங்கர கூட்டம் சேருது. இப்ப எனக்கு ஈக்குவலா கூட்டம் சேருதுன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இப்ப சமீபத்துல கூட
ஏதோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கேட்டேன், ஏதோ அவர் வரப்போ முட்டை முட்டை அடிக்கணும் அடிக்கணும். அப்படின்லாம் சொல்லி. ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். இது வந்து உதாரணம் எவ்வளவோ எடுக்கலாம், புரியுதுங்களா? இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னாக்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள், அவருக்குன்னு ஒரு படைபலம் இருக்கு. இருந்தாலும் இப்போ ஒரு துரதிர்ஷ்டவசமாக ஒரு அசம்பாவிதம் நடந்தது. ஏன் நம்ம பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி ஐயா அவர்கள் ஒரு ஒரு தாக்குதல்ல தானே இறந்தாங்க. இப்படி எவ்வளவோ இருக்கு இல்ல, பெனாசீர் பூட்டோ. ஸோ அவங்கெல்லாம் அப்படி இறந்தது. அதனால ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து அவர் ஒரு நடிகரையும் தாண்டி இப்போ ஒரு அரசியல் தலைவர் ஆயிட்டாரு. ஸோ அதனால பாதுகாப்பு என்பது அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கு கூட முக்கியம் தான், உங்களுக்கு கூட முக்கியம் தான். ஆனா தாவேகா மன்ற பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்க தலைவர் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் போறாரு, யார்கிட்ட பேசுறான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்காணிக்க தான் இது மாதிரி பண்ணிருக்காங்க. இல்லாட்டி எங்களுக்கு தெரியாத நான் எங்க அண்ணனை பாத்துக்கிட்டு சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? யார் சொன்னது? தாவேகா ரசிகர்கள் அவரோட ரசிகர்கள். இல்ல, அதாவது எப்பவுமே விஜய் சாருக்கு அவருடைய ரசிகர்கள் தான் தக்க பலம். அவங்க தான் ரசிகர்களை தான் பாதுகாப்பே அவங்களுக்கு கொடுக்குறது. அதையும் தாண்டி இப்ப ஆயுதம் ஏந்தி ஒரு 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 பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்றதுனால அந்த பிரிவு கொடுத்துருக்குறாங்க. ஆனா இப்ப வந்து நீங்க திருமாவளவனுக்கு வந்து போனீங்க, அங்க என்ன நடந்தது? ஆனா எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களை வந்து சங்கி ஏதோ ஒரு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி? இல்ல, அதாவது ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்க திருமாவளவன் ஐயா அவர்கள் வந்திருந்தாங்க. வரும்போது ஒரே கூட்டமா இருந்துச்சு. சரி, நானும் அந்த கூட்டத்துல போய் மாட்டிக்க வேண்டாமே அப்படின்ட்டு நான் ஓரமா நின்னேன். ஆனா நான் அவ்வளோ ஓரத்துல நின்னதை அவர் என்னை பார்த்துட்டு கூப்பிட்டு, அவருக்கு போட இருந்த சால்வையை கூல் சுரேஷுக்கும் போடுங்க அப்படின்னு. இது எவ்வளவு ஒரு பெருந்தன்மையான விஷயம் அவரு. அந்த கூட்டத்துல என்னை பார்த்து கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை. அவரை கூப்பிட்டு அவருக்கு போட வேண்டிய சால்வை எனக்கு போட்டு என்னை பெருமைப்படுத்துறாரு அப்படின்னாக்கா, இது ஒரு தலைவன் செய்வதற்கான ஒரு செயல் அது. அதனாலதான் இன்னைக்கு அவரை சுத்தி அவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறாங்க. இதை வந்து நான் வந்து ஒரு கட்சி சார்பா அப்படின்னு சொல்ல வரேன். ஒரு மனித நேயம், ஒரு ஒரு மனிதாபிமானம். ஒரு இடத்துல, ஒரு பொது இடத்துல ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவர் என் மீது ஒரு ஒரு மரியாதையை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, மரியாதை நிமித்தமாக என்னை விட பெரியவங்க அவங்க. நான் அவரோட காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கினேன். உடனே எல்லாரும் வந்து ஏதோ கால் நக்கி, தொட நக்கி, ஷூ நக்கி அப்படி இப்படின்னு எல்லாம் போட்டுருந்தாங்க. நான் இப்பவும் சொல்றேன், நான் எந்த கட்சியை சேர்ந்தவனும் இல்லை, எந்த ஜாதியை சேர்ந்தவனும் இல்லை. கூல் சுரேஷ் கட்சி, அதுதான் என்னுடைய கட்சி. சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றம், இதுதான் என்னுடைய மன்றம். ஸோ இதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்குது. தயவு செஞ்சு இந்த ஜாதி மதத்துக்குள்ள என்னை போட்டு இணைச்சிடாதீங்க. ஆனா நீங்க வந்து இப்போ தொடர்ச்சியா வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு சொல்றீங்க, எல்லாமே கொடுக்குறீங்க, சாப்பாடுல இருந்து நிலவி கசாயம் வரைக்கும் கொடுக்குறீங்க. இப்ப பெரிய நடிகர் ஆயிட்ட பிறகு எதுவுமே யாருமே வந்து அது பண்றது கிடையாது. நீங்க தொடர்ச்சியா பண்ணுவீங்களா? பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா என்னுடைய ரத்தம், நாடி, நரம்பு, சதை எல்லாத்துலேயுமே சமூக சேவை தான் இருக்கு. இன்னைக்கு நான் சமூக சேவையெல்லாம் செஞ்சு மற்றவங்களோட ஆசீர்வாதத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு நான் கதாநாயகன் அந்தஸ்துல வந்து உங்க சேனல் முன்னாடி நான் பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். சரிண்ணே. இப்ப இத்தனை நாளா நீங்க வந்து பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஒரு வீடியோ கால் கிடைச்சிருக்கா? இல்ல, அப்படி இல்லை, எனக்குலாம் விடிவு காலம் எப்போ கிடைச்சிருச்சுங்க. நம்ம தான் கஷ்டம் வரும்போது அதை சமாளிச்சு போகணும். இதே சந்தோஷம் வரும்போது அதை தலையில வச்சு நாடக்கூடாது. ரெண்டுமே தான் வரும். இரவும் வரும், பகலும் வரும், மேடும் வரும், பள்ளமும் வரும். அது எல்லாத்தையும் சமாளிச்சு போயிட்டு இருந்தா. இப்ப நம்ம இது ஃபுட்பால் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கோம். நம்ம பால் எடுத்துட்டு ஓடும்போது நம்மளை பின்னாடி 4 பேர் துரத்த தான் செய்வாங்க. கோல் போட விடாம தடுக்க தான் செய்வாங்க. எல்லாத்தையும் தாண்டி கோல் போட்டு ஜெயிச்சா அதுதான் மேட்ச், அதுதான் வாழ்க்கை. தொடர்ச்சியா நீங்க வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து தொடர்ச்சியா பிக் பாஸ் வந்து குற்றச்சாட்டுனே இருக்கு, நீங்க பண்ற விஷயம் தப்புன்ட்டு. நிறைய பேர் பிக் பாஸோட ரசிகரே வந்து சில பேர் சொல்றாங்க, ஏன் கூல் சுரேஷ் வந்து இதனால தான் வளர்ந்தாரு, ஏன் இப்படி பண்றாரு? என்ன வளர்ந்தாங்க சொல்லுங்க? பிக் பாஸ்னால நான் வளர்ந்தேனா? பிக் பாஸ் எனக்கு சோறு போடுச்சா? சொல்லுங்க. பிக் பாஸ் நான் ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குல்ல, அதுக்கு என்னை கூப்பிட்டாங்க, நான் போனேன், வேலைக்கு போனா வந்துட்டேன். இது வந்து எனக்கு அவங்க சோறு போட்டாங்கலாம் அப்படிலாம் ஒன்றும் மீனிங் இல்லையா? அந்த நேரம் நான் பிரபலமாக இருந்தேன். ஓப்பனா சொல்லணும்னா, இது வரைக்கும் நடந்த சீசனை விட நான் போனது பிக் பாஸ் சீசன் 7 பிக் பாஸ் சீசன் 7 ஹிட் ஆனதே என்னாலதான். அந்த ஒரு பேரு கிடைச்சாதே என்னாலதான். புரியுதுங்களா? இதை நான் வந்து என் மாறு தட்டி சொல்லுவேன். எனக்கு அவங்க எல்லாம் ஒன்றும் சோறு போடல. நான் போனது ஒரு வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு கூப்பிட்டாங்க, வேலைக்கு போனா வந்துட்டேன், அவ்வளவுதான். ஒரு இடத்துல வேலைக்கு போறோம்னாக்க அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம வேலை செய்யறோம், சம்பளம் அவ்வளவுதானே. இதுக்காக அந்த ஓனர் தான் என்னை வந்து சோறு போடாது அப்படின்றது இல்ல. உனக்கு நான் வேலை செய்யறேன், நீ எனக்கு சம்பளம் கொடுக்குற, அவ்வளவுதான். தொடர்ச்சியா விமர்சனம் காரணம் என்னென்ன? அப்படிலாம் இல்லைங்க. அதாவது நீங்க தான் பாத்தீங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சமீபத்துல சீசன் 8 நடந்துச்சு இல்லையா? அது ஒரு எபிசோடு நான் பார்த்தப்போ போன்ல பார்த்தேன். போட்டோவை கொளுத்துறாங்க. ஆமா. அது போட்டோவை கொளுத்துறது எதற்கு சமம்? ஒருத்தன் இறந்ததை
எரிக்கிறதுக்கு சமம். அப்படி ஒரு போட்டோவை எரிச்சாக்க அவங்க அப்பா அம்மாவோட மனநிலை என்ன, அவங்க வீட்டுல குடும்பத்துல உள்ளவங்க மனநிலை என்ன? அது எரிக்கலாமா? சொல்லுங்க. அது வந்து ஒரு 6 அறிவு உள்ள ஜீவன் பண்ற வேலையா அது? அப்படி செய்யலாமா? அது சொல்லுங்க. இத சொன்னாங்க கூல் சுரேஷ் சொல்றது தப்பா? நீங்களே சொல்லுங்க. இல்ல அது ஒருத்தனை தவறுதான். எரிச்சாக்க அது கேம் அவன் தானே. அவன் இறந்து போறதுக்கு சமமா இல்ல உள்ளவன். அது கேமா தானே பார்க்கணும் நம்ம. என்ன கேமா? நம்ம கேமா இல்ல தானே என்ன பார்க்கணும். கேம்? அப்ப வேற எதுனா அதுல நடந்துச்சுனாக்கா, ஓ உன் மீது வந்து நான் வந்து எல்லோ கார்டு குடுக்குறேன், ரெட் கார்டு குடுக்குறேன், வெளில அது அப்ப கேமா பார்க்க வேண்டியதுதானே? நான் கூட தான் சீசன்ல இருக்கும்போது ஒரு தம்பி அவனை கீழ தூக்கி போட்டான். ஏப்பா நீ தூக்கி போட்ட அதனால உனக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில ஏன் அது கேமா பார்க்க வேண்டியதானே? சொல்லுங்கப்பா. கேமா பார்க்க வேண்டியதானே? ஏன் அது கேமா பார்க்கல? இல்லண்ணே நம்ம இப்ப தேவைக்கு சொல்லுங்க. சார் இப்ப வந்து மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னாக்க சந்தோஷம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அதையும் தாண்டி நல்லா இருக்க பையனை தூக்கிட்டு போய் பிக் பாஸ்குள்ள போட்டு அவன் வாழ்க்கையை சீரழிச்சு இப்ப வரைக்கும் பிக் பாஸ் 8 வரைக்கும் ஒருத்தன் கூட உருப்படல. ஒருத்தர் சொல்லுங்க. பிக் பாஸ்ல போயிட்டு வந்து நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுங்க. நீங்களே நல்லா தான் இருக்கீங்க. நான் பிக் பாஸ்னால நல்லா இல்ல. நான் ஏற்கனவே ஒரு ஒரு அந்தஸ்துல இருந்தவன் இல்லையா? அதனாலதான் நான் பிக் பாஸ்குள்ளே போனேன். இவன் போக முடியுமா? இவன் போக முடியுமா? இவன் போக முடியுமா? இல்ல நீங்க போக முடியுமா? சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஒரு 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 இது அடையாளம் இருந்துச்சுதாங்க உங்களை உள்ள கூப்பிட போறாங்க. அடையாளம் இல்லாம இருந்தாக்கா நீங்க வெளியில வர போறீங்க. ரொம்ப நன்றிண்ணே. இவ்வளவு நேரம் வந்து நம்ம சேனலுக்கு வந்து நம்ம நடிகர் இப்ப வந்து ஹீரோவா களம் இறங்க போறாரு. அவருக்கு நம்ம நம்ம சேனல் மூலியமா வாழ்த்து சொல்லலாம். நன்றிண்ணே. நன்றி.